சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் Charanam Homes 1 BHK villa at just 19 lakhs in Coimbatore. பெருமாள் தான் என்னோட பிடிச்ச இஷ்ட தெய்வம் சொல்லுவாங்கல்ல. வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு காக்கா வந்து தலையில அடிச்சுட்டே இருக்கும். அது ஏன்னே தெரியாது. நான் எங்க நின்னாலும் மொட்டை மாடில் நிக்கிறேன்னு வேற எந்த ஊரில் நின்னாலும் காக்கா தலையில அடிச்சுட்டே இருந்தது. எனக்கு இஷ்ட தெய்வம் நான் சொன்னேன் இல்லையா, என்னோட இஷ்ட தெய்வத்தோட ஸ்பெஷல் மாதமான புரட்டாசி மாதம் ஃபஸ்ட்டு சனிக்கிழமை என் பையன் பிறக்கணுன்றதுக்காகவே எனக்கு அந்த தேதி தள்ளி போச்சு அப்படிங்கிற ஒரு சென்டிமெண்ட் இன்னுமே உண்டு. நான் எப்பவுமே சொல்லுவேன், அஸ்ட்ராலஜி இஸ் அ சயின்ஸ். அந்த சயின்ஸை படித்த நல்ல சயின்டிஸ்ட், அதாவது ப்ராப்பர் அஸ்ட்ராலஜர் இருக்காங்களான்னு கேட்டால் டவுட்டு தான். பொதுவாக செல்வம் சேருன்றதுக்காக ஒரு ஏலக்காய், ஒரு பட்டை, ஒரு கிராம்பு என் பர்ஸில் இருக்கு. இன்னைக்கு எனக்கோட விஜே விசாலாட்சி அவர்கள் இருக்காங்க. வணக்கம். இப்போ தெய்வ நம்பிக்கை உங்களுக்கு எப்படி இருக்கு? நீங்க ராசி பலன்ல பல பேருக்கு வந்து அதிர்ஷ்டமான நிறம் அது மாதிரி ராசி பற்றி பேசி நாங்க கேட்டிருக்கோம். உங்களோட தெய்வ நம்பிக்கை எப்படி? நான் நிறைய கடவுளை நம்புகிற ஆள் தான். ராசி பார்ப்பேனா அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம். பட் கடவுள் நம்பிக்கை நிறையா உண்டு. என்னோடய ஃபேவரட் காட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமாள். திருப்பதி, அப்புறம் இங்கே அடையாறில் வந்து அனந்த பத்மநாபன் டெம்பிள் இருக்குது. ஸோ பெருமாள் தான் என்னோட பிடிச்ச இஷ்ட தெய்வம் சொல்லுவாங்கள்ல. அதை தவிர வந்து ஆஃப்லேட் நான் கற்றுக்கிட்டது எல்லாரும் சொல்கிறது தான் குலதெய்வத்தை வழிபடணும் அப்படின்ட்டு. என்னோடய பூஜை ரூமில் பார்த்தீங்கன்னா மெயினாக என் ஹஸ்பண்ட் சைடு குலதெய்வமோட ஃபோட்டோ இருக்கும். அதான் சென்டரில் இருக்கும். தடாதகை அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மன் மதுரை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊரில் இருக்கக்கூடிய அம்மன் கோயில். ஸோ அவங்களோட ஃபோட்டோ தான் இருக்கும். அப்புறம் எங்கள் அப்பா சைடில் வந்து மேகமுடையார் சாஸ்தா, முருகர், சாஸ்தா, ஐயப்பன், அந்த அப்பா சைடு குலதெய்வமும் கும்பிடுவோம். மெயினாக வந்து 2 சைடு குலதெய்வமும் கும்பிடணும். எல்லாருக்கும் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஃபஸ்ட்டு உங்களோட குலதெய்வம் கும்பிடுங்க, அப்புறம் தான் இஷ்ட தெய்வம் மற்றதெல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு எனக்கு எந்த ஒரு விஷயம்னாலும் இல்லை அவங்களுக்குன்னு ஒரு காசு எடுத்து வைக்கிறதோ, இல்லை ஃபஸ்ட்டு செய்கிறதோ, இல்லை புடவை வாங்கி கொடுக்குறதோ, சாமிக்கு இது பண்ணுறதோ வந்து ஃபஸ்ட்டு பண்ணிட்டு தான் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ எனக்கு இந்த 3 கடவுளுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை தவிர நான் சனீஸ்வர பகவானோ குரு பகவானோ அதை நான் டெய்லி வந்து ஒரு சும்மா எனக்குள்ள ரொம்ப பெரிய ஸ்லோகம்லாம் எனக்கு அதை சொன்னேன், எல்லாமே ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுனால எனக்குள்ள நான் அது அப்பப்போ மந்திரத்துக்கு சொல்லிட்டு இருப்பேன். நான் சனீஸ்வர பகவானை போற்றின்னு சொல்கிறது, ஓம் குருவே நமஹா சொல்கிறது, இது நான் சொல்லிகிட்டே இருப்பேன். இன்றைக்கெல்லாம் எக்ஸாம்ஸ்லாம் எழுதும் போதெல்லாம் நிறைய வாட்டி குரு அது ஐஸ் வச்சுருக்கேன். ஏன்னா அவர் குரு பகவான் தான் படிப்புக்குன்னு சொல்லுவாங்க. பிளாக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் நான் நிறைய வாகனம் ஓட்டுற ஆள், காரு, அதை என் பையனும் நிறைய, என் ஹஸ்பண்டும் நாங்கள் அதிலே இருப்போம். ஸோ சனீஸ்வரர் நிறையா கும்பிட்டுட்டே இருப்போம். காக்காக்கு சாப்பாடு வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப இஷ்டமான விஷயம் எனக்கு. அங்கே யூகேலேயுமே வந்து காக்கா பார்க்க முடியாது, ரொம்ப ரேர் அது. ஆனால் நாங்கள் இருந்த வீட்டில் வந்து நான் காக்காக்கு சாப்பாடு பொதுவாக வைக்க ஆரம்பித்து காக்கா நிறையா வந்து 2 காக்கா வந்து அது குட்டி போட்டு 5, 6 காக்கா எப்போவுமே இருக்கும். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்தாலே காக்காவில் பார்க்கவே முடியாது. அவங்க ஹஸ்பண்டெல்லாம் போய் வைங்க, ரைஸ் வைங்க, அதுக்கு வைக்கிறது புண்ணியம் அப்படின்வாங்க. ஸோ காக்கைக்கு சாப்பாடு வைக்கிறதுன்றது ரொம்ப பிடிக்கும். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு காக்கா வந்து தலையில் அடிச்சுட்டே இருக்கும். அது ஏன்னே தெரியாது. நான் எங்கே நின்னாலும் மொட்டை மாடில் நிற்கிறேன்னு வேற எந்த ஊரில் நின்னாலும் காக்கா தலையில் அடிச்சுட்டே இருந்தது ரொம்ப நாள். அது சாப்பாடு வைன்னு தான் அடித்து கேட்டுருக்கு போல இருக்கு. அதுக்கப்புறம் சாப்பாடு வைக்க ஆரம்பித்தோடனே அது இப்போது ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க காக்கா. ஸோ இதுதான் என்னோடது. எனக்கு எங்கள் ஃபேமிலியில் வந்து திருச்செந்தூர் முருகர் வந்து கும்பிடணும் ரொம்ப. எனக்கு முருகர் பார்த்தா கொஞ்சம் பயம். ஏன்னா ரொம்ப சின்சியராக இருக்கணும்னு சொல்லுவாங்க. முருகர்கிட்டையும் சிவன்கிட்டையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம சாமி கும்பிட்டோன்னா ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கணும். நம்ம வந்து பொய்யா எதுவும் வேண்டிடக்கூடாது, ஆர்டிஃபிஷியலாக இருந்துடக்கூடாது. அவர்கிட்ட இருந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். இல்லைன்னா முருகர்லாம் பனிஷ் பண்ணக்கூடிய ஆள், மன்னிக்க மாட்டார், கோபம் ஜாஸ்தி இருக்க கடவுள். ஸோ அதனால் நான் கொஞ்சம் முருகர்கிட்டலாம் தள்ளியே இருப்பேன். பயம்தான், வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா நான் வந்து ரொம்ப படப்படன்னு இருக்கிறதுனால கொஞ்சம் ஈஸி காட்னா பிள்ளையார், பெருமாள் இவங்கெல்லாம் மன்னிச்சிடுவாங்க அப்படின்ட்டு சின்ன வயசுலேயே பயமுறுத்திட்டாங்க முருகர் அப்படின்னா. அதனால் ரொம்ப எக்ஸ்ட்ரா பக்தி அவர் மேலே, அதனால் பயம். அதனால் பெருமாள், பிள்ளையார் எங்களோட குலதெய்வம். இதுதான் என்னோட ப்ரிடாமினண்ட்டாக நான் கும்பிடுற சாமிகள் சொல்லலாம். ஏதாவது அற்புதங்கள் இல்லை அதிசயங்கள் இந்த மாதிரி நான் வழிபாட்டு இந்த விஷயத்துக்காக நான் ரொம்ப வேண்டி நடந்திருக்குன்னு ஷேர் பண்ண முடியுமா? என்னோட பையனோட பிறந்தது நான் சொல்கிறேன். என் பையன் வந்து எனக்கும் பெப்சி உமா அவங்களுக்கும் ஒரே டயத்தில் தான் ப்ரெக்னென்சி. அவங்களோட டியூ டேட் வந்து செப்டம்பர் 12th 13th கொடுத்துருந்தாங்க. எனக்கு வந்து செப்டம்பர் 14th. சேம் இயர் சேம் மந்த். நாங்கள் 2 பேருமே ப்ரெக்னெண்ட்டாகவே தான் வந்துலாம் ஷூட்டிங் போவோம். அப்போ வந்து அவங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சு.
பொறந்துருச்சு. எனக்கு பொறக்கவே இல்ல. ஏன்னா பாப்பா ஜாலியா இருக்கு, உள்ள இருக்கு. அந்த மாரி அந்த பிரெக்னன்சி டைம்ல தான் தெரியும் லேடீஸ்க்கு வந்து அப்பா எப்படா குழந்தை பொறக்கும்னு ஒரு டயர்ட்னஸ் வரும், மென்டல் டயர்ட்னஸ். ஐயோ! ஒரு ஆங்ஸைட்டி இருக்கும் குழந்தைய பார்க்கணுன்னு. 2வது போதும் வயிறு பெருசா இருக்கு, கஷ்டமா இருக்கும் ரொம்ப ஃபேக் எண்ட்ல. எனக்கு லேட் ஆச்சு. ஸோ வந்து நாங்க வந்து ஒரு ஃபால்ஸ் பெயினும் வந்தது 16த்தும். போய் அட்மிட் ஆறோம். இல்ல போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. திருப்பி 20th வந்து அப்புறம் டாக்டரே சொன்னாங்க, இல்ல 20th வந்து அட்மிட். 20th வாஸ் அ ஃப்ரைடே. வந்து அட்மிட் ஆங்க. வேற வழி இல்ல. ரொம்ப நாள் ஆயிடுச்சு. பேபி கரெக்ட்டா தான் இருக்கு. வாட்டரும் கரெக்ட்டா தான் இருக்குன்னு எல்லாம் சொல்றாங்க. பட் இருந்தாலும் போய் அட்மிட் ஆகலாம். வேற வழி இல்ல. 12th 13th கொடுத்த டியூ டேட் வந்து இட்ஸ் கான். 1 வீக் மேல ஆயிடுச்சு. சரின்னு போயிட்ட அப்புறம் ஆர்டிஃபிஷியல் இந்த பேக்ல இன்ஜெக்ஷன் போடுவாங்க. பெயின் வரல. நான் போட்டாங்க. அந்த பேக்ல இன்ஜெக்ஷன் போட்டாங்க. அன்னைக்கு போட்டாங்க. நல்லா படுத்து தூங்கிட்டேன். ஃப்ரைடே நைட்டு. சப்போஸ் டு பி பெயின் வரணும் எனக்கு. கண்ட்ராக்ஷன் இல்லை ஒன்றும் இல்லை, தூங்கிட்டேன். அப்புறம் காலையில் திருப்பி 21st வந்து சாட்டர்டே மார்னிங் வந்து எழுப்பி இதுக்கு மேலே ஒன்று விட்டா அப்படியே அம்மாவும் பிள்ளையும் அப்படியே இருப்பீங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் திருப்பி ஆர்டிஃபிஷியலாக பெயின் இன்டியூஸ் பண்ணாங்க. நார்மல் டெலிவரி அன்னைக்கு. எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அது புரட்டாசி ஃபஸ்ட்டு சனிக்கிழமை 5ஆம் தேதி. ஸோ எனக்கு வந்து ஒருவேளை செப்டம்பர் 12 13க்கு முன்னாடி பிறந்திருந்தா புரட்டாசி மாதத்தை மிஸ் பண்ணியிருப்போம். எனக்கு இஷ்ட தெய்வம் நான் சொன்னேன் இல்லையா, என்னோட இஷ்ட தெய்வத்தோட ஸ்பெஷல் மாதமான புரட்டாசி மாதம் ஃபஸ்ட்டு சனிக்கிழமை என் பையன் பிறக்கணுன்றதுக்காகவே எனக்கு அந்த தேதி தள்ளி போச்சு அப்படிங்கிற ஒரு சென்டிமெண்ட் இன்னுமே உண்டு. என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மிரக்கல். அதனால் அதுக்கு முன்னாடிலாம் நான் வெஜிடேரியனாக இருந்து ட்ரை பண்ணது கிடையாது அந்த மாதம். இப்போ கண்டினியூஸாக புரட்டாசி மாதம் ஃபுல்லாகவே வெஜிடேரியன். ஒன்லி பிகாஸ் எனக்கு கடவுள் வந்து உன் கூட நான் இருக்கேன்ற மாதிரி என் பையனை கரெக்டாக ஃபஸ்ட்டு சாட்டர்டே பிறக்க வச்சது எனக்கு ரொம்ப சென்டிமெண்ட். இப்போ உங்களுக்கான ஒரு வழிபாட்டு முறைகள் இருக்கா? விரதம் இருப்பீங்களா? இப்போ ஒரு விஷயம் வேணும்னா அதுக்காக எந்தெந்த மாதிரியான வழிபாடுகள் நீங்கள் செய்வீங்க? எனக்கு விரதம் இன்னும் பழக்கம் ஆகலை. நான் இன்னும் கொஞ்சம் ஆன்மீகத்துக்குள்ளே போகணும்னு இஷ்டம்தான். நான் அந்த மாதிரி விரதம் எல்லாம் இல்லை. கோயிலுக்கு வரேன்னு வேண்டியிருக்கேன். இப்போ என்னோட கல்யாணத்துக்கு வந்து திருப்பதியில் அங்க பிரதட்சணம் கல்யாணம், ஏன்னா லவ் மேரேஜ் இல்லையா, ஒரே கலாட்டாவாக இருந்தது. ஸோ எங்கள் அம்மா தான் சொல்லுவாங்க, எங்கள் அம்மாவும் திருப்பதிக்கு தான் வேண்டிக்கிட்டாங்களாம் இவளுக்கு இவங்களோட கல்யாணம் ஆகக்கூடாதுன்னு. நானும் திருப்பதி பெருமாள்கிட்ட தான் வேண்டிட்டு நான் கல்யாணம் இவங்கள தான் நான் பண்ணிக்கணும், பண்ணேன்னா அங்க பிரதட்சணம்னு. அதை எங்கள் அம்மா சொன்னாங்க, ஒரே காட் கிட்ட போய் நம்ம 2 பேரும் வேற வேற மனு வச்சு அவர் உன்னை பிளஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு. ஸோ கோயிலில் அங்க பிரதட்சணம் பண்ணியிருக்கேன் திருப்பதியில். அப்புறம் படிக்கட்டு ஏறி போயிருக்கேன். இதுதான் என்னோட வழிமுறைகள். நான் திடீர்னு ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு நினச்சின்னா ஒரு வேளை சாப்பிடாம ஸ்கிப் பண்ணுவேன். இல்லை சில ஃபுட்டை சில நாள் என் மனசுக்குள்ளே பண்ணுவேன். விரதம்னு அப்படி நான் இன்னும் இருக்க ஆரம்பிக்கலை. அது பண்ணணும்னு எனக்கு இஷ்டம்தான். பல பேருக்கு வந்து ராசி பலன் வந்து நீங்கள் சொல்வீங்க. நீங்கள் அந்த ராசி நாள் நேரம் நட்சத்திரம் அந்த மாதிரி பார்க்குறதெல்லாம் உண்டா? நான் ரொம்ப பார்க்கறது கிடையாது. எனக்கு பிடிக்கும், அதில் நம்பிக்கை இருக்குது. அதை கரெக்டாக நமக்கு சொல்கிறதுக்கு ஆள் இல்லையோ அப்படிங்கிற ஏக்கம் நிறையா இருக்குது. நான் எப்பவுமே சொல்லுவேன், அஸ்ட்ராலஜி இஸ் அ சயின்ஸ். அந்த சயின்ஸை படித்த நல்ல சயின்டிஸ்ட், அதாவது ப்ராப்பர் அஸ்ட்ராலஜர் இருக்காங்களான்னு கேட்டால் டவுட்டு தான். சில பேரால் சில நேரங்களில் சில விஷயங்களை சொல்ல முடியுதே ஒழிய அவங்களே கண்டினியூஸாக சொன்னாங்கன்னா தடுமாறுறாங்க. இது அஸ்ட்ராலஜிஸே ஒத்து தான் ஆகணும். ஸோ கரெக்டான அஸ்ட்ராலஜி கிடைக்கிற வரைக்கும் நான் அதை ஃபாலோ பண்ண மாட்டேன். பட் ஆமாம், வெள்ளிக்கிழமைனா ஒரு குப்பை வெளில போட மாட்டோம். அதை நான் வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுவேன். எங்கள் வீட்டில் வேலை செய்ய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எதையுமே வெளில எடுத்துகிட்டு போகாமல் அவாய்ட் பண்ணுறது, அந்த மாதிரி சில சென்டிமெண்ட்ஸ் உண்டு. ஆனால் நான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எந்த நாளும் கெட்ட நாள் இல்லைன்னு நம்புகிற ஆள். ஒரு செவ்வாய்க்கிழமைனா இது பண்ணாத அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க, சனிக்கிழமை இப்படி பண்ணாதன்னு. எனக்கு அதில் நம்பிக்கை கிடையாது. அது நான் பிரேக் பண்ணிட்டு தான் பண்ணுவேன். இந்த மாதிரி ஃப்ரைடே வந்து என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, அதனால சரி அவருக்காக அந்த மாதிரி இருக்கேன். மற்றபடி எதையுமே நெகட்டிவாக நான் பார்த்தது கிடையாது. ஒரு கிழமையோ நாளோ இந்த நாளில் இது பண்ணக்கூடாதுன்னு நான் நினச்சது கிடையாது. இந்த நாளில் இது பண்ணால் ஓகே நல்லா இருக்கலாம் எக்ஸ்ட்ரா அப்படி வேணால் யோசிச்சிருக்கேன் வழி. அதுக்காக நான் எதையும் தள்ளி போட்டதும் கிடையாது. புதன் பொன் கிடைச்சா புதன் கிடைக்காதுன்னெலாம் சொல்லுவாங்க. அதுக்காக ஒரு செவ்வாய்க்கிழமை பண்ண வேண்டிய ஒரு விஷயத்த புதனுக்கு நான் தள்ளி போடுவேன்னா நீங்கள் கேட்டிங்கன்னா கிடையாது. நான் ஐ கோ வித் த ஃப்ளோ. அதனால ஐ ஜஸ்ட் டூ தட். ஸோ உங்கள்கிட்ட வந்து பூஜை ரூமில் இந்தந்த விஷயங்கள் கண்டிப்பாக என்னோட பூஜை ரூமில் இருக்கும் அப்படின்னா என்னவா இருக்கும்? நான் சொன்ன மாதிரி குலதெய்வம் ஃபோட்டோ, தடாதகையம்மன் ஃபோட்டோ வந்து ஒரு ஸ்கெட்ச் மாதிரி தான் இருக்கும். என்னோட பூஜை ரூம் ரொம்ப சிம்பிள், சின்ன ரூம். அதனால் வந்து அது இருக்கும். என்னோட குத்து விளக்கு இருக்கும். எப்பவுமே ஒரு 2-3 ஒரு குத்து விளக்கு இருக்கும். குட்டி விளக்குகள் 2 இருக்கும். அது தவிர எங்கள் அப்பா தவறிட்டதுனால எங்கள் அப்பா ஃபோட்டோ நார்த் பார்த்து ஃபேஸ் பண்ணி வச்சுருப்பேன். அப்பாவுக்கு தனியாக ஒரு அகல் விளக்கு பிராஸில் வச்சுருப்பேன். அது இருக்கும்.
அப்புறம் வேல் ஒன்று வந்து நான் சொன்னல, முருகர் பார்த்தா பயம் எனக்கு. முருகர் வேல் இருக்குது. அவரை ஒரு கருங்காலி வேல் அது ஒரு அரிசியில் போட்டு ஒரு சின்ன இதில் வச்சுருக்கேன். ஸோ அந்த அரிசிக்குள்ளே போட்டு தான் வைக்கணும். அந்த அரிசி அப்பப்போ நம்ம எடுத்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அது இருக்கும். பெருமாள் வந்து நான் சொன்னேன், பெருமாள் பைத்தியம். ஸோ பெருமாள் ஒருத்தர் ஊஞ்சலில் இருப்பாங்க, இன்னொருத்தங்க வந்து அது ஊஞ்சல் இல்லை, இப்போ உட்காந்து ஸ்டாண்ட் மாதிரி இருக்குது. அப்புறம் பிள்ளையார், பெருமாள் இன்னொரு பெரிய சிலை ஒன்று இருக்கும். இப்போ நீங்கள் வெளியில் போகும்பொழுதெல்லாம் நிறைய பேர் வந்து சில விஷயங்கள் வந்து அவங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் பிலீஃப்காக கேரி பண்ணிட்டு போவாங்க. அந்த மாதிரி உங்கள் கூட ஏதாவது விஷயங்கள் வச்சுக்கிறது ஒன்று? ஸ்பிரிச்சுவலுக்காக வைக்கல. பொதுவாக செல்வம் சேருன்றதுக்காக ஒரு ஏலக்காய், ஒரு பட்டை, ஒரு கிராம்பு என் பர்ஸில் இருக்கும். ஏதாவது சின்ன பவுச் போட்டு வச்சுருப்பேன். அது வந்து பைசா வரும்னு சொல்லுவாங்க, லக்ஷ்மி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அது இருக்கும் கேட்டேன். அப்புறம் பெருமாள் படம் இருக்கும், சின்னதாக ஒரு ஃபோட்டோ இருக்குது எப்போவுமே. மோஸ்ட்லி பெண்கள் அப்படின்னும் போது டெய்லிக்கும் விளக்கேற்றணும். அது கண்டிப்பாக நான் பண்ணுவேன். காலையில் எந்திரிச்சு இப்போ நீங்கள் போனீங்கனாலே பூவெல்லாம் எடுத்து அப்படியே பூவெல்லாம் உதிர்ந்த மாதிரி தான் இருக்கும். காலையில் ஃபஸ்ட்டு எந்திரிச்சு ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு என்னோடய ஃபஸ்ட்டு விளக்கேற்றிடுவேன். 6:30க்கு முன்னாடி விளக்கேற்றுறதுங்கிறது எனக்கு அது ரொம்ப பாசிட்டிவாக தோணும். ஈவினிங் டைம் இருக்காது, ஏன்னா ஈவினிங் நம்ம ஆஃபீஸில் இருப்போம், டே இனிமேல் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ மார்னிங் வந்து கண்டிப்பாக விளக்கேற்றிடுவேன். உங்களோட வழிபாட்டு முறைகளையும் நம்பிக்கையும் பற்றி எங்கள் கூட ஷேர் பண்ணதுக்கு நன்றி. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஆனி. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Charanam Homes, 1 BHK villa at just 19 lakhs in Coimbatore.